அழிமலை சிவன் கோவில் மற்றும் குகையின் முழு வரலாறு. வணக்கம் நண்பர்களே. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அரபிக்கடலை ஒட்டி அமைந்துள்ள ஒரு அதிசயமான சிவஸ்தலத்தை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம். அதுதான் அழிமலை சிவன் கோவில். கடலின் அலைகள் கரையை தாக்கும் சத்தத்துடன் வானத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் 58 அடி சிவபெருமான் சிலையும் அதன் கீழ் அமைந்துள்ள மர்மமான தியான குகையும் இந்த தலத்தை மிகவும் சிறப்பாக்குகின்றன. அழிமலை என்ற பெயர் எப்படி வந்தது? அழி என்றால் கடல், மலை என்றால் குன்று. கடலோர பாறை குன்றின் மீது இந்த கோவில் அமைந்துள்ளதால் இந்த இடம் அழிமலை என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் இதன் பெயர் அழிமலை புலிங்குடி மகாதேவ க்ஷேத்திரமாகும். பாண்டவர்களுடன் தொடர்புடைய புராணம் மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது இந்த பகுதியில் தங்கியிருந்ததாக உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர். அப்போது திரௌபதிக்கு கடும் தாகம் ஏற்பட்டதாம். உடனே பீமன் தனது கதாயுதத்தால் பாறையை உடைத்து நீரூற்றை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. அந்த நீரூற்று கண்ணீர் குழி என்ற பெயரில் இன்றும் காணப்படுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ஸ்ரீ நாராயண குருவின் வருகை. இந்த இடத்தில் இருந்து சிவசக்தியை உணர்ந்த ஸ்ரீ நாராயண குரு அருவிப்புறத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்த பின்னர் இங்கும் வந்ததாக நம்பப்படுகிறது. அவரது விருப்பத்தின்படியே இந்த கோவில் மீண்டும் வளர்ச்சி பெற்று பக்தர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக மாறியது. 58 அடி உயர கங்காதரேஸ்வரர் சிலை அழிமலையின் மிகப்பெரிய அடையாளம். இந்த பிரம்மாண்டமான சிவன் சிலை. இந்த சிலை சாதாரண சிவன் சிலை அல்ல. கங்கை தேவியை தனது சடையில் தாங்கிய கங்காதரேஸ்வரர் வடிவில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். கடற்காற்றில் சடை அலைபாய்வது போலவும் வானத்தை நோக்கி சிவபெருமான் பார்ப்பது போலவும் உருவாக்கப்பட்டுள்ளது. சிற்பி BS தேவதத்தன் 6 ஆண்டுகள் உழைத்து இந்த சிலையை வடிவமைத்தார். இது கேரளாவின் மிக உயரமான சிவன் சிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. குகைக்குள் என்ன இருக்கிறது? பலருக்கும் தெரியாத மிகப்பெரிய ரகசியம் இதுதான். சிவன் சிலையின் கீழ் சுமார் 3500 சதுர அடி பரப்பளவில் தியான மண்டபம் என்ற குகை அமைந்துள்ளது. இந்த குகைக்கு செல்ல 27 படிக்கட்டுகள் உள்ளன. உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பண்டைய குகைக்குள் சென்ற உணர்வு ஏற்படும். குகையில் உள்ள சிற்பங்கள், குகையின் சுவர்கள் மற்றும் மண்டபங்களில் சிவபுராண கதைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முக்கியமானவை கங்கை பூமிக்கு வந்தபோது சிவன் சடையில் தாங்கிய கங்காதரர் வடிவு, நடராஜர் திருநடனம், அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் சக்தியும் ஒரே வடிவில், விநாயகர் மற்றும் பல்வேறு கணபதி வடிவங்கள். சில பயணிகள் குறிப்பாக ஹேரம்ப கணபதி சிற்பத்தை மிகவும் பாராட்டியுள்ளனர். சிவபெருமான் மற்றும் நந்தி, சிவபுராண நிகழ்வுகள் மற்றும் தெய்வீக காட்சிகள். அழிமலை கோவிலின் வரலாறு கற்சிற்ப வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தியான குகையின் சிறப்பு. இந்த குகை வெறும் அலங்காரத்திற்காக உருவாக்கப்படவில்லை. பக்தர்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெளியில் கடலின் அலை சத்தம் கேட்டாலும் குகைக்குள் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவுகிறது. அதனால் பலர் இதை கடலோர கைலாசம் என்று அழைக்கிறார்கள். ஏன் இந்த இடம் விசேஷம்? ஒரே இடத்தில் கடல்மலை குகை தியான மண்டபம், பிரம்மாண்ட சிவன் சிலை, புராண வரலாறு, இவை அனைத்தும் ஒன்றாக அமைந்துள்ளன. அதனால்தான் கேரளாவிற்கு செல்லும் சிவபக்தர்கள் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலங்களில் அழிமலை முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. முடிவு: அரபிக்கடலை நோக்கி அமைதியாக அமர்ந்திருக்கும் கங்காதரேஸ்வரர் சிவபெருமானையும் அவரது கீழிருக்கும் தியான குகையையும் தரிசிக்கும் போது அது ஒரு கோவில் தரிசனம் மட்டுமல்ல, கைலாச அனுபவம் போன்ற உணர்வை தரும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர்.
கடல் அலைகள் கரையை முத்தமிடும் இடத்தில் வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாக சிவபெருமான் அருள் பாலிக்கும் ஒரு அதிசய ஆலயம் உள்ளது. அதுதான் கேரளாவின் திருவனந்தபுரம் அருகே அமைந்துள்ள ஆழிமலை சிவன் கோவில். இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகள் பழமையானது. பாண்டிய மன்னர்களின் காலத்தில் உருவானதாக நம்பப்படுகிறது. இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கும் புனித தலமாக விளங்குகிறது. ஆனால் இந்த கோவிலை உலகப் புகழ் பெறச் செய்தது ஒரு பிரம்மாண்ட சிவன் சிலை. சுமார் 58 அடி உயரத்தில் கடலை நோக்கி கம்பீரமாக நிற்கும் கங்காதரேஸ்வரர் சிலை பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. சிவபெருமானின் ஜடாமுடியிலிருந்து கங்கை பாய்வது போல வடிவமைக்கப்பட்ட இந்த சிலை இந்தியாவின் மிக அழகான சிவன் சிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த சிலையின் அருகில் நின்றால் நாம் மிகவும் சிறியவர்களாக தோன்றுவோம். அவ்வளவு பிரம்மாண்டம். மேலும் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? கோவிலின் அருகிலேயே அழகான அரபிக்கடல் கடற்கரை அமைந்துள்ளது. காலை நேரத்தில் சூரிய உதயமும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனமும் இங்கிருந்து பார்க்கும்போது சொர்க்க காட்சியைப் போல இருக்கும். கடலின் குளிர்ந்த காற்று, அலைகளின் இனிய சத்தம், சிவபெருமானின் தெய்வீக அருள், இந்த மூன்றும் ஒன்றாக சேரும்போது மனதில் ஒரு அற்புதமான அமைதி உருவாகிறது. அதனால்தான் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் புகைப்படக் கலைஞர்களும் இந்த இடத்தை மிகவும் விரும்புகிறார்கள். இங்கு நடைபெறும் சிவராத்திரி விழாவும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவபெருமானை வழிபடுகின்றனர். ஒருமுறை இந்த ஆழிமலை சிவன் கோவிலுக்கு சென்றால் அந்த கடற்கரை அழகும் பிரம்மாண்ட சிவன் சிலையும் உங்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும். நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களா அல்லது செல்ல ஆசைப்படுகிறீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கடலை நோக்கி கம்பீரமாக நிற்கும் இந்த மகாதேவரை பார்த்தாலே மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும். கடலோரத்தில் இருந்தாலும், எப்போதும் உப்பு காற்று அடித்தாலும், மழை வெயில் வந்தாலும் இந்த பிரம்மாண்ட சிவன் சிலை அசைக்க முடியாத கம்பீரத்துடன் நிற்கிறது. அங்குள்ள கடற்கரை பார்க்கவே வேற லெவல். நம்ம இந்தியாவில் இருக்கோமா இல்ல வெளிநாட்டு பீச்சில் இருக்கோமா என்று சந்தேகம் வரும் அளவுக்கு அழகாக இருக்கும். சிவன் சிலையின் பின்புறம் பெரிய பாறைகளும் முன்புறம் ஆர்ப்பரிக்கும் கடலும் சுற்றிலும் இயற்கை அழகும் சேர்ந்து ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்குகின்றன. ஆனால் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை மறக்கக்கூடாது. இந்த கடல் மிகவும் ஆழமான பகுதிகளை கொண்டதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் சிலர் செல்ஃபி எடுக்கும் போதும் அலையை கவனிக்காமல் பாறைகளுக்கு அருகில் சென்றபோதும் விபத்துகள் நடந்ததாக உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். நாங்களும் குடும்பத்துடன் சென்றபோது குழந்தைகள் கடலில் குளிக்க ஆசைப்பட்டார்கள். ஆனால் இடத்தின் தன்மையை பார்த்து பாதுகாப்பாக கரையோரத்திலேயே இருந்தோம். அதனால் நீங்கள் அங்கு சென்றால் கடலின் அழகை ரசிக்கலாம், புகைப்படங்கள் எடுக்கலாம், சிவபெருமானை தரிசிக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் ஆழமான பகுதிகளுக்கு செல்லாதீர்கள். பாறைகளின் மீது ஏறி செல்ஃபி எடுக்க முயற்சிக்காதீர்கள். பாதுகாப்பாக சென்று சிவபெருமானின் அருளை பெற்று பத்திரமாக வீடு திரும்புங்கள் மக்களே. நீங்கள் ஆழிமலை சிவன் கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்கள். ஆழிமலை சிவன் கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. 58 அடி உயரத்தில் கடலை நோக்கி கம்பீரமாக நிற்கும் மகாதேவரை பார்த்தாலே மெய்சிலிருக்கும். அது மட்டுமில்லை, கோவிலுக்கு பக்கத்திலேயே பீமன் உருவாக்கியதாக நம்பப்படும் ஒரு குடிநீர் ஊற்றும் இருக்கிறது. ஆச்சரியம் என்னன்னா, கடலுக்கு ரொம்ப அருகிலேயே இருந்தாலும் அந்த தண்ணீர் இனிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். கீழே ரெஸ்ட்ரூம் வசதியும் ஃபுட் கோர்ட்டும் ஷாப்பிங் கடைகளும் இருக்கின்றன. குடும்பத்தோட போயிட்டு ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக செலவழிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அந்த கடல் சில இடங்களில் மிகவும் ஆழமாக இருக்கும். அலைகள் திடீரென இழுத்துச் செல்லும் அபாயமும் இருப்பதாக கூறுகிறார்கள். அதனால் செல்ஃபி எடுக்கிறோம்,
வீடியோ எடுக்கிறோம் என்று பாறைகளுக்கு அருகில் செல்லாதீங்க. சிவபெருமானை தரிசிச்சிட்டு கடலின் அழகை ரசிச்சிட்டு பத்திரமாக வீட்டுக்கு திரும்புங்க மக்களே. ஹரஹர மகாதேவ். சிவன் கோவிலுக்கு வருபவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல். குகை பகுதிக்குள் செல்ல ஒரு நபருக்கு சுமார் 200 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் குகைக்குள் மொபைல் போன் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. அதனால் உள்ளே இருக்கும் சிற்பங்கள் மற்றும் தியான மண்டபத்தை நேரில் பார்த்து மட்டுமே ரசிக்க முடியும். ஆனால் கோவிலின் வெளிப்புறத்தில் இருக்கும் 58 அடி உயர கங்காதரேஸ்வரர் சிவபெருமானின் பிரம்மாண்ட சிலையை அனைவரும் தரிசிக்கலாம். கடலை நோக்கி அருள்பாலிக்கும் அந்த அற்புதமான சிவன் சிலை இந்த தலத்தின் மிகப்பெரிய ஈர்ப்பாக உள்ளது. ஒருமுறை இந்த தலத்திற்கு சென்றால் இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைந்த ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை நிச்சயமாக உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம நமச்சிவாய விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. நன்றி. ஓம் நமச்சிவாய.